ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, சுண்டைக்காயில் வந்துட்டு நம்ம குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ சுண்டைக்காய் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுண்டைக்காயை நான் நல்லா பாருங்கள் பிரித்து எடுத்துட்டேன். சுண்டைக்காயை ஒன்று ஒன்றா வந்துட்டு அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த சுண்டைக்காயை வந்து ரெண்டாக கட் பண்ணணும். ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு நம்ம குழம்பு வைக்கிறது வந்துட்டு அந்த மசாலா எல்லாம் உள்ளே சாடி நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரமாக கசக்காமல் இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம கட் பண்ணிடணும். இப்போ வந்துட்டு நம்ம எல்லா சுண்டைக்காயும் 1 பை 1 கட் பண்ணிக்கிடுவோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த சுண்டைக்காயில் வந்துட்டு ஒரு சுண்டைக்காய், அதாவது கெட்டுப்போன சுண்டைக்காய் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பறிச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு அழுகி போனது அந்த மாதிரி செடியிலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுண்டைக்காயிலலாம் வந்துட்டு எப்படி அதில் வந்துட்டு ஒரு புழு மாதிரி இருக்கும், குட்டியாக இருக்கும். எல்லா அதுலேயும் இருக்காது, ஒரு சில காயில் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அதனால தான் வந்துட்டு கட் பண்ணுறோம் எல்லாத்தையும். காய் வந்துட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரத்தம் வந்து நல்லா ரத்த ஓட்டம் இருக்கும் நம்மளோட பாடியில். ரொம்ப பேர் டயட்டில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து வாரத்தில் 1 டைம் சுண்டைக்காய் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குண்டாக உள்ளவங்களாம் வந்துட்டு டயட்டு ஃபாலோ பண்ணுவீங்கல்ல, சுண்டைக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம சுண்டைக்காவை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு எப்படி இந்த சுண்டைக்காய் குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ சுண்டைக்காவை கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையுமே சுண்டைக்காவை கட் பண்ணி தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுருக்கிறேன், அலசிட்டு. இப்போ புளி கரைச்சிருக்கிறேன், தேவையான அளவு புளி நம்ம கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் கூடவே ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக. இந்த சுண்டைக்காயை பொறுத்தளவு எண்ணெய் தான் அதிகமாக சேர்க்கணும். இப்போ எண்ணெய் வந்துட்டு நம்ம தேவையான அளவு எவ்வளோ சுண்டைக்காய் எடுத்துருக்கோமோ அவ்வளோ அதுக்கு தகுந்த போல் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எண்ணெயில் வந்துட்டு சுண்டைக்காவை போடணும். சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கணும். சுண்டைக்காவை நம்ம நல்லா அலசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, முடிஞ்ச வரை வந்துட்டு சுடுதண்ணியில் வெந்நீரில் சுண்டைக்காய் ஒரு அலசு, அதாவது மிதமான வெந்நீர், ரொம்ப இல்லாமல் மிதமான வெந்நீரில் சுண்டைக்காவை போட்டு ஒரு அலசி வச்சுக்கோங்க. அலசிட்டு நம்ம இப்போ வந்துட்டு எண்ணெயில் போட்டு வதக்கலாம். இப்படி எண்ணெயில் வதக்கி செய்யல வந்துட்டு நமக்கு சுண்டைக்காய் வந்துட்டு கொஞ்சம் கசக்காமல் குழம்பு நல்லாயிருக்கும். சுண்டைக்காயெலாம் சாப்பிட்டு பிடிக்காதவங்க இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட வந்து இந்த குழம்பு வந்து பிடிச்சிரும் 1 டைம் சாப்பிடையிலேயே. ஒரு சில பேர்லாம் சுண்டைக்காய் கசக்குது, இதை வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றதா அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சுண்டைக்காய் கசக்காது, கசப்புன்ற ஒரு வாடையே இருக்காது, குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஹோட்டல்லலாம் வந்துட்டு இந்த காரக்குழம்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நமக்கு சாப்பாட்டோட சாம்பார், காரக்குழம்பு, அதுபோல் வந்து இந்த சுண்டைக்காய் இருக்கும். இந்த சுண்டைக்காய் டேஸ்ட்டு வந்துட்டு, இந்த சுண்டைக்காய் குழம்பு டேஸ்ட்டு வந்து அந்த ஹோட்டலில் கொடுக்குற காரக்குழம்பு டேஸ்ட்டுக்கு வந்துடும் லாஸ்ட்டில். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா. உண்மையிலேயே நீங்கள் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிச்சிரும் இந்த குழம்பு வச்சு சாப்பிடையில. ரொம்ப கட்டியாக வைக்கணும் குழம்பு, வத்த விட்டுறணும் நல்லா. இப்போ நான் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா சுண்டைக்காய் வதக்கிட்டு நம்ம வந்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புளி தண்ணியில் வந்துட்டு நம்ம என்னென்ன பொடியெல்லாம் ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து மல்லித்தூள் போட்டுட்டேன், கொஞ்சமாக போட்டேன் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்துட்டு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். திரும்ப மல்லித்தூள் பத்தலைன்னு சொல்லவும் திரும்ப மறுபடியும் மல்லித்தூள் போடுவேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நம்ம வந்துட்டு குழம்பு கட்டியாக வைக்கணும், அதனால தேவையான அளவு நம்ம பொடி எடுத்துக்கலாம்.
இப்போ லாஸ்ட்டில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா அதை நல்லா கலந்து வச்சுப்போம். அந்த புளித்தண்ணியும் மசாலாவும் நல்லா கலந்து வச்சுக்கணும். தக்காளி இருந்துச்சு அப்படின்னா தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி கொஞ்சமாக சுண்டக்காய் இருக்கிறனால குழம்பு கொஞ்சமாக வைக்கிறனால தக்காளி ஒன்று தான் எடுத்தேன். அதில் ஒன்றையுமே நறுக்கி நான் எண்ணெயில் போட்டுட்டேன். இப்போ 2 தக்காளி எப்படிலாம் எடுத்திங்கன்னா பாதி தக்காளி எண்ணெயில் போட்டு தாளிக்கையில் வதக்கிட்டு பாதி தக்காளியை வந்துட்டு நம்ம அந்த புளித்தண்ணியில் கையால் கரைச்சி வச்சோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா சுண்டைக்காய், அதை எடுத்து நம்ம வந்துட்டு அந்த புளித்தண்ணியில் போட்டுடலாம். எல்லாத்தையுமே எடுத்து புளித்தண்ணியில் போட்டுடணும். புளித்தண்ணியில் போட்டு வச்சுட்டு நல்லா கலந்து வச்சிடணும். இப்போ அது கூடவே அது மேலேயே வந்துட்டு நம்ம தாளிப்பு பண்ணலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்துட்டு மறுபடியும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெயெல்லாம் வந்து சுண்டைக்காயில் இறுகியிருக்கும். அந்த எண்ணெய் எடுத்துருக்கோம், எண்ணெய் இருக்காது. அதனால் வந்து மறுபடியும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் வந்துட்டு எண்ணெய் மறுபடியும் தாளிப்புக்கும் தனியாக எண்ணெய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்பவும் போல் வெந்தயம் போட்டுக்கலாம். காரக்குழம்பு டேஸ்ட்டில் எப்படி வைக்கிறோமோ அதே போல் தான். அடுத்து வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். 1 by 1 வெந்தோடனே அது நல்லா பொன்னிறமாக வந்தோடனே தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சுண்டைக்காய் வந்துட்டு வேறு சட்டியில் வதக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்பீங்க. சுண்டைக்காய் வந்துட்டு வேறு சட்டியில் வதக்கியும் நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட் இருக்காது சரியா. ஏன்னா எண்ணெய் வந்துட்டு வேஸ்ட்டாக போகும். இதிலே நம்ம வதக்குனதுலேயே மறுபடியும் வதக்கி குழம்பு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. அப்புறம் சட்டியும் வேஸ்ட் ஆகும், நம்ம கழுவணும், நம்ம வதக்குற கடாயும் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிடிக்கும், 2வது அதை நம்ம கழுவணும். அந்த மாதிரி ஒரு வேலைலாம் இருக்குது. அப்புறம் எண்ணெயும் இருக்காதா, அதனால் வந்துட்டு நம்ம எண்ணெய் வேஸ்ட் ஆகும். இதிலே வந்துட்டு நம்ம பண்ணோன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், எல்லாமே ஒன்றா ஆட் ஆகிடுதுல, அதனால் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு கிண்டுறோம். இப்போ நல்லா வதக்கி விடணும், கரண்டி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது நல்லா வெந்தோன்னே நமக்கே தெரியும் அது எவ்வளோக்கு வேகுதுன்னு. அந்த டைமில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஊற்றலாம். பாருங்கள், இப்போ ஓரளவு வெந்துருச்சு பாருங்கள், தக்காளியெல்லாம் வாடிடுச்சு. இப்போ நம்ம அதை குழம்பு தண்ணியை ஊற்றிடலாம். அதில் அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இது வந்து எப்படின்னா லேசான, அதாவது எப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம். அது அவ்வளோ சிம்பிளான குழம்பு. ஸோ உங்கள் வீட்லேயும் சுண்டைக்காய் முளைச்சிருந்தது அப்படின்னா வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கையில் நம்ம ஒன்று பண்ணணும். பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, பூண்டை எடுத்துட்டு அப்படியே தோலோடையே கொஞ்சம் லைட்டாக உரிச்சிட்டு எடுத்துட்டு தோலோடு அப்படியே நச்சு, அப்படியே உலக்கையால் அப்படியே நச்சு நம்ம அப்படியே மேலே போட்டுறணும் கொதிக்கிறதுக்கு மேலேயே. இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா நான் நச்சுருக்கிறேன் பாருங்கள். சும்மா லேசாக தான் நைக்கணும் பூண்டை, ரொம்ப நைஸாகவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நச்சு நம்ம கொதிக்கையில் அப்படியே அது மேலே போட்டுறணும். இப்போ ஒரு கொதிக்கையிலே பூண்டை நச்சு போட்டுறணும். இப்போ திரும்பி நம்ம மூடி வைக்கிறேன். எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்களேன். இப்போ நான் தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றினேன், அப்புறம் இருந்து தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு லாஸ்ட்டில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எவ்வளவுக்கு வத்திருச்சு பாருங்கள் குழம்பு. இந்த மாதிரி இதில் வரையில் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணுமே அடுப்பை. தேங்காய் இது கூட வந்துட்டு மறந்துட்டேன், இது கூட தேங்காய் இருந்துச்சுன்னா, இப்போ என்கிட்ட தேங்காய் இல்லை அதனால் நான் போடலை. தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு துண்டு தேங்காய் மட்டும் அரைச்சி நம்ம இப்போ பூண்டு போட்டோம் இல்லையா, அந்த பூண்டு போடையிலே தேங்காய் தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிடணும். அப்போயே ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட தேங்காய் இல்லாதனால நான் போடலை, அவ்வளோதான்.
இப்போ லாஸ்ட்டில் வந்து இப்போ நம்ம குழம்பு வந்துட்டு நல்லா வத்திடுச்சு பாருங்கள். வத்தி நல்லா கொலன்னு இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு இறக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் தொட்டுக்க அப்பளம் வறுத்துக்கலாம், வடகம் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வறுத்து சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை பொரிச்சுக்கலாம். குழம்புல சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடையில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.